தொடர்ந்து நம்ம கவர்மெண்ட் உடைய ஸ்கீம்ஸ்லாம் பார்த்துட்டு இருக்கோம். இன்னைக்கு வந்திருக்கக்கூடிய சில முக்கியமான தகவல் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது மகளிர் உரிமை தொகை வந்து பார்த்தீங்கன்னா பணம் போடப்பட்டிருக்கு. இன்னைக்கு 15ஆம் தேதி நம்ம இந்த வீடியோவை போடுறோம். இன்னும் சிலருக்கு வராமல் இருந்துட்டு இருக்கு. எப்பயும் வாங்குறவங்களுக்கே இன்னும் வராமல் இருக்கு. அவங்களுக்கு நம்ம என்ன செய்யணும் அப்படிங்கறத நம்ம இந்த வீடியோவில் சொல்றோம். எப்பயுமே மாசம் 15ஆம் தேதி வரும்போது என்ன பண்ணிடுவாங்கன்னா மகளிர் உரிமை தொகை போட்டுருவாங்க. இதுதான் கடந்த ஆட்சி வந்து பண்ணாங்க. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா 15ஆம் தேதி போட்டுட்டு இருந்த நிலைமையில கடைசியா வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா ஒரு 3 மாசத்துக்கு சேர்த்து போட்டுட்டு போயிட்டாங்க. ஆட்சி வந்து அதுக்கப்புறம் தான் எலெக்ஷன் வந்துச்சு. அதனால வந்து அது வரையும் போன மாதம் வரையும் எல்லாமே போட்டாங்க. இந்த மாதம் மே மாதம் தான் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் போடாமல் இருக்கு. அது வருமா வராதான்னு பெரிய கேள்வி இருந்துச்சு. ஏன் கேள்வி இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா மகளிர் உரிமை தொகை அவங்க 1000 ரூபா கொடுத்துருந்தாங்க. இவங்க 2500 ரூபா கொடுக்குறேன்னு சொல்லியிருந்தாலும் முதல் கையெழுத்துல அதை கையெழுத்தா போடலை. ஏன் வந்து முதல் கையெழுத்துல அதை போடலன்னு பார்க்கும்போது முதல்ல வந்து என்ன சொன்னாங்கன்னா இல்லை கடன் சுமை அதிகமாக இருக்குது, அதனால நாங்கள் வெள்ளை அறிக்கையெல்லாம் கொடுத்துட்டு நாங்கள் சொன்னதை நிறைவேற்றுவோம்னு சொல்லிட்டாங்க கவர்மெண்ட். அதனால பார்த்தீங்கன்னா இவங்க என்ன பண்ணல, 2500 ரூபாய்க்கு வந்து கையெழுத்து போடலை. அதே சமயத்தில் 200 யூனிட் கரண்ட்டுக்கெல்லாம் போட்டிருந்தாங்க. அப்படி பார்க்கும்போது ஒரு சில ஸ்கீமுக்கு போட்டிருந்தாங்க, இதுக்கெல்லாம் போடலைங்கும் போது இது வர்றது ரொம்ப லேட் ஆயிரும் அப்படின்னு சொல்லப்பட்டுச்சு. 10ஆவதுக்கு டிஎம்கேவே வந்து கடைசி ஆட்சியில தான் கடைசியாக ஒரு 1.5-2 வருஷம் தான் கொடுத்தாங்க. அதனால வந்து ஆரம்பத்திலே இவங்களும் கொடுப்பாங்களா அப்படிங்கிறது ஒரு பெரிய கேள்வியா இருந்துட்டு இருந்துச்சு. இந்த நிலைமையில டிஎம்கே வந்து என்ன பண்ணிட்டு இருந்தாங்கன்னா கண்டிப்பா நீங்க 2500 ரூபா கொடுக்க முடியாட்டினாலும் பரவாயில்ல, 1000 ரூபாவது நீங்க கொடுங்க, நாங்க கொண்டு வந்த நல திட்டங்களை எல்லாம் நீங்க வந்து பின்பற்றுங்க, மக்களுக்கு வந்து நாங்க கொடுத்துருக்கோம், நீங்களும் கொடுங்க, மக்கள் எதிர்பார்ப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வலியுறுத்தி இருந்தாங்க. அதுக்கு பிறகு நேற்று என்ன தகவல் வந்துச்சுன்னா நாங்கள் மறுபரிசீலனை பண்ணுறோம்னு சொல்லியிருந்தாங்க. நம்ம நேற்றே வந்து வீடியோவில் போட்டிருப்போம். மறுபரிசீலனை பண்ணிட்டு வீடியோ காசு போடுவாங்க. 15ஆம் தேதி வர்றதுக்கான வாய்ப்பு ரொம்ப கம்மின்னு இருந்தோம். ஏன்னா வந்து நேற்று அப்படிதான் சொன்னாங்க. நேற்று தான் மறுபரிசீலனை ஆரம்பிக்குதுன்னா அதுக்கப்புறம் வந்து அதை முடிவு பண்ணிட்டு இந்த மாதம் கடைசிக்குள்ளே போடுறோம் தான் சொல்லியிருந்தாங்க. ஆனால் இந்த நிலைமையில இன்னைக்கே ரிசல்ட்டை சொல்லிட்டாங்க, நாங்கள் பணத்தையே போட்டுட்டோன்ட்டாங்க. இப்போ நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா யார் யாருக்கெல்லாம் வந்து முன்னாடி வாங்கிட்டு இருந்தாங்களோ அவங்களுக்கு இப்போது 1000 ரூபா வந்திருக்கு. 1000 ரூபா தான் வந்திருக்கு, 2500 ரூபா கிடையாது, 1000 ரூபா வந்திருக்குது. யாரெல்லாம் வாங்கிட்டு இருந்தீங்களோ கொஞ்சம் ஃபோனை போய் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். சில டைம் மெசேஜ் வரும், சில டைம் மெசேஜ் வராது. நம்ம வந்து பேலன்ஸ் பார்க்கணும். எந்த பேங்க்ல வந்து நமக்கு விழுகுமோ எப்பயுமோ அதில் போய் பேலன்ஸ் செக் பண்ணுங்க. பேலன்ஸ் செக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு காட்டும் வந்திருக்கா வரலையா அப்படிங்கிறத தெளிவாக காட்டிடும். அடுத்து இன்னும் முக்கியமாக இன்னும் கேட்பீங்க, எனக்கெல்லாம் வரவே இல்லை, நான்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வாங்கிட்டு தான் இருந்தேன், இன்னும் வரலன்னு கேட்டால் ஆமாம், நிறைய பேருக்கு இன்னும் வரல. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா எப்பயும் வாங்குறவங்களுக்கு சொல்கிறாங்க, நிறைய பேர் கமெண்ட்ல எங்கள் அம்மாவுக்கு வரல, எங்கள் பாட்டிக்கு வரல அப்படின்லாம் சொல்கிறாங்க. நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் வரல, வருமா இருக்கும். ஏன்னா இப்போ தான் போட ஆரம்பிச்சிருக்காங்க. சாயங்காலத்துக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இல்லை இன்னைக்கு நைட்டுக்குள்ளே வந்து என்ன பண்ணுவாங்க போட்டுருவாங்க. அதனால இன்னைக்கு 15ஆம் தேதி இரவு வரையுமே நீங்கள் என்ன பண்ணலாம் பார்க்கலாம். ஒருவேளை உங்களுக்கு போடலைனாலும் அதை பற்றி கவர்மெண்ட் தான் அறிவிக்கணும். ஏன்னா இப்போதைக்கு வந்து போடப்பட்டிருக்குன்னு மட்டும் தான் சொன்னாங்க. நேற்று மறுபரிசீலனைன்னு சொன்னாங்க. ஒருவேளை அந்த மறுபரிசீலனையில என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு தெரியல. மொத்தமா எல்லாருக்குமே போன தடவை வாங்கினவங்களுக்கு போட்டிருக்காங்களா, இல்லை அதில் மறுபடியும் அந்த 60 வயசுக்குள்ள இருக்கவங்களை குறைச்சிருக்காங்களா அப்படிங்கிற தகவல் எதுவும் இன்னும் வரல. குறைச்சிருக்காங்கன்னு நம்ம சொல்லலை, தகவல் இன்னும் வரல. அநேகமாக அந்த 1,31,00,000க்கும் போடுறதா தான் இவங்க சொல்லியிருக்காங்க. ஆனால் நிறைய பேர் வந்துருச்சுங்கிறாங்க, நிறைய பேர் வரலைங்கிறாங்க. பாதி பதில் சொல்லிட்டு இருக்காங்க, வந்துருச்சு வரலன்ட்டு. அதனால நீங்க கமெண்ட்ல என்ன போடுறீங்கன்னா, போன தடவை காசு வாங்கிட்டு இருந்தீங்க, அதாவது கடந்த ஆட்சியில் நான் காசு வாங்கிட்டு இருந்தேன், எனக்கு இந்த ஆட்சியில் காசு வந்துச்சா இல்லையா அப்படிங்கிறத மட்டும் போடுங்க. போன தடவை வாங்கினவங்களுக்கு இந்த தடவை வந்துருச்சுன்னு வந்து கமெண்ட்ல போடுங்க. இல்லை நான் போன தடவை வரையும் வாங்கிட்டு இருந்தேன் ஆனால் இந்த தடவை வரலைங்கிறவங்க வரலேன்னு கமெண்ட் போடுங்க. அப்போ நம்ம தெரிஞ்சுக்கலாம் எப்படி வந்துட்டு இருக்குன்னு சொல்லிட்டு. அதில் ஏதாவது வந்து இவங்க ரூல்ஸ் போட்டிருக்காங்களா, இல்லை வந்து லேட் ஆகுதா காசு போடுறதுக்கு லேட் ஆகுதா அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கலாம். கடந்த தடவை வந்து 15ஆம் தேதி ஒட்டுக்காவே எல்லாருக்குமே வந்துட்டு இருந்துச்சு. அதனால தான் நமக்கு வந்து இப்போ வந்து ஒட்டுக்கா வராதனால ஒரு டவுட் இருக்கு. பார்க்கலாம் அதில் ஏதாவது ரெஸ்ட்ரிக்ஷன் இருந்துச்சா இல்லையா, இல்லை கொஞ்சம் லேட்டாக போடுறாங்களா அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா புதுசாக வந்து காத்துட்டு இருக்கவங்களுக்கு தான் என்னது பெரிய ஒரு கேள்வி. நாங்கள் வந்து போன ஆட்சியில் தான் வாங்கலை, இந்த ஆட்சியிலேயாவது வாங்கணும்னு நினைக்கிறோம், ஆனால் இந்த ஆட்சியிலையும் வந்து இப்போ எங்களுக்கு கொடுக்கல அப்படின்னு கேட்குறாங்க. அதாவது இப்போ வந்து கடந்த ஸ்கீமை நிறுத்த வேண்டாம் அப்படிங்கிற கண்டினியூவேஷனோட கொடுக்கறனால 2500 கொடுக்கல, 1000 தான் கொடுக்குறாங்க. அந்த 1000ம் போன தடவை வாங்கினவங்களுக்கு தான் இந்த மாதம் போட்டாலும் இதை வந்து என்ன பண்ணுவாங்க, நம்ம இன்னும் ஒரு 2-3 மாதத்துக்குள்ள ஸ்டெப் எடுத்து மறுபடியும் ஃபார்ம் எல்லாம் கொடுத்து ஜாயின் பண்ண போகிறாங்களாமா. ஆனால் இந்த தடவை வருமானு கேட்டிங்கன்னா
இந்த தடவை வராது. ஏன்னா இந்த தடவை வர்றதுக்கான வாய்ப்பு என்ன ஆயிடுச்சு, தேதி நெருங்கிட்டனால ரொம்ப வந்து குறைந்துருச்சு. அப்போ கடந்த ஆட்சியில் வாங்காதவங்க இந்த ஆட்சியில் வாங்குறதுக்கு உங்களுக்கு கொடுப்பாங்க. ஆனால் இந்த தடவை கொடுக்கலைங்கிறது மட்டும் தான் இன்னைக்கு வந்திருக்கக்கூடிய தகவல். இன்னும் 2-3 மாதத்துக்குள்ளே வந்து அவங்களே அறிவிப்பாங்க. என்ன ஃபார்மு, என்ன டாக்குமெண்ட் சப்மிட் பண்ணும் எல்லாமே அறிவிப்பாங்க. என்னென்னலாம் தேவை, கடந்த தடவை என்னெல்லாம் வாங்கினாங்க அப்படிங்கிறத நான் டீட்டெயிலாக ஒரு வீடியோ போட்டிருக்கேன். உங்களுக்கு வருமா வராதா அப்படிங்கிறதுக்கு இன்னைக்கு காலையில் ஒரு வீடியோ போட்டேன் பாருங்க. அதில் வந்து ஒரு 5 விஷயம் சொல்லியிருக்கேன். இந்த 5 விஷயம் இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் வரும், மற்றவங்களுக்கு வராது. இவங்களுக்கு வரும், இவங்களுக்கு வராதுன்னு சொல்லிட்டு தெளிவாக சொல்லியிருக்கேன். என்னென்ன ரேஷன் கார்டு இருக்கணும் அப்படிங்கிறதுலாம் நம்ம சொல்லியிருக்கோம். நான் அந்த வீடியோடைய லிங்க் கூட நான் ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல கொடுக்குறேன். அதை கிளிக் பண்ணி பாருங்க. அதில் நீங்கள் இருந்தீங்கன்னா அந்த லிஸ்ட் ஒன்று இருக்குது, அந்த லிஸ்ட்டில் நீங்கள் வந்துட்டீங்கன்னா உங்களுக்கு வரும். அந்த லிஸ்ட்டில் நீங்கள் வரலைன்னா உங்களுக்கு வராது அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த தடவை இல்லைன்னு தெரிஞ்சுட்டு அடுத்த அடுத்த தடவையில் உங்களுக்கு கொடுக்குறக்கு முயற்சி பண்ணிடுவாங்க. ஏன்னா வந்து இது ரொம்ப குறுகிய டைம், ஆட்சி அமைச்சு ஒரு வாரத்துக்குள்ளேங்கிறனால மறுபடியும் புதுசாக ஃபார்ம் எல்லாம் கொடுக்க முடியல. பழைய ஆளை மட்டும் கண்டினியூ பண்ணுறாங்க. ஒருவேளை அடுத்த மாதமே கூட என்ன பண்ணலாம், ஃபார்ம் எல்லாம் கொடுத்து முடிச்சு ஆட்களை இணைக்க ஆரம்பிக்கலாம். எப்பயுமே ஒரு வேலையை ஆரம்பிச்சாங்கன்னா ஒரு 2-3 மாதம் ஆகும். ஏன் 2-3 மாதம் ஆகும்னு நம்ம சொல்கிறோம்னா, ஒரு ஃபார்முக்குன்னு ஒரு டைம் கொடுத்தா ஒரு 15 நாள் டைம் கொடுப்பாங்க. 15 நாளுக்குள்ளே போய் எல்லாரும் ஃபில் பண்ணி கொடுப்பாங்க. கொடுத்ததுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க, அதை செக் பண்ணுவாங்க இவங்க எலிஜிபிள் தானான்னு சொல்லிட்டு. எல்லா ரிசல்ட் வர ஒரு மாதம் ஆயிரும். அதனால தான் சொல்கிறாங்க ஒரு 2-3 மாதம் ஆகும்னு சொல்கிறோம். பார்க்கலாம், பொறுத்திருந்து. கண்டிப்பாக வந்து உங்களுக்கு என்ன பண்ணுவாங்க, ஃபார்ம் எல்லாம் இஷ்யூ பண்ணுவாங்க. அந்த ஃபார்ம் எல்லாம் நம்ம வந்து எப்படி ஃபில் பண்ணணும், என்ன பண்ணணும், எப்போ வந்து ஆன்லைன்லேருந்து எடுக்கலாமா இல்லை ஆஃப்லைனில் எடுக்கலாமா, எப்போ கொடுக்கணும், எல்லாமே நம்ம உங்களுக்கு கைட் பண்ணுவோம். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம வந்து போடுறது உங்களுக்கு கரெக்டாக வரும். எஸ்ஐஆர் போட்டதுலேருந்தே நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஃபார்ம் ஃபில்லப்பு அந்த டேட்டு எல்லாமே நம்ம வந்து கரெக்டாக தான் போட்டுட்ருக்கோம். நம்மளை பார்த்து நிறைய பேர் ஃபில் பண்ணியிருக்காங்க. எஸ்ஐஆர்லாம் பார்த்திங்கன்னா எனக்கு தெரிஞ்சு நான் பார்த்த தமிழ் சேனல்லையே அதிகமாக எஸ்ஐஆரை பற்றி முதல் நாள்லேருந்து 3 மாதத்துக்கு கண்டினியூவாக வீடியோ போட்டதே நான் மட்டும்தான். அதனால் உங்களுக்கு ஃபார்ம் ஃபில்அப் பற்றியான கைடன்ஸ்லாம் நம்ம கொடுப்போம். இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இந்த தடவை வந்து பார்த்தீங்கன்னா 60 வயசுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு காசு வந்திருக்கா அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா 60 வயசுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு இந்த மகளிர் உரிமை தொகை இல்லைன்னு சொல்லியிருந்தாலும் இப்போதைக்கு வந்து ஃபாலோ பண்ணுறது பழைய ரூல்ஸ் தான். அதாவது டிஎம்கே கவர்மெண்ட்டு வச்சிருந்த அதே ஆட்களுக்கு தான் கொடுத்துருக்காங்க. அப்படிங்கும்போது அதே ரூபா தான் கொடுத்துருக்காங்க. அப்படிங்கும்போது ஒருவேளை அதில் இருந்து 60 வயசுக்கு மேற்பட்டவங்களுக்கும் கொடுத்துருப்பாங்க அப்படிங்கிறது எதிர்பார்க்கப்படுது. இல்லை வந்து இவங்க வந்து அதை 60 வயசுக்கு மேலே இருக்கிறவங்கள ஃபில்டர் பண்ணியிருக்காங்களா அப்படிங்கிறது தெரியல. அப்படி 60 வயசுக்கு மேலே இருக்கிறவங்களை ஃபில்டர் பண்ணியிருந்தாலும் அவங்களுக்கு தனியாக வந்து ஸ்கீம் சொல்லியிருக்காங்க, முதியோர் திட்டம்னு சொல்லிட்டு 3000 ரூபா கொடுக்க போகிறதாக. அதனால வந்து இந்த மாதம் உங்களுக்கு 60 வயசுக்கு மேலே இருந்தும் மகளிர் உரிமை தொகை வந்திருக்கா அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்கள். ஏன்னா வந்து நமக்கு வந்து 60 வயசுக்கு மேலே இருக்கவங்களும் யாரும் அதிகமாக தெரியாது. அதனால தான் நம்ம கேட்குறோம். 60 வயசுக்கு மேலே இருந்து மகளிர் உரிமை தொகை வந்தவங்க கமெண்ட்டில் ஆமாம் எனக்கு 60 தான் வந்து 60க்கு மேலே ஏஜ் இருக்குது எனக்கு வந்துருச்சுன்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து சொல்லுங்கள். ஏன்னா மற்றவங்களுக்கு யூஸாக இருக்கும். சிலர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 60 வயசுக்கு மேலே வராதுன்னு சொல்லியிருக்காங்களே அதனால தான் நமக்கு வரலன்னு சொல்லி கூட செக் பண்ணாமல் விடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால நீங்கள் வந்து கமெண்ட்டில் போடுங்க. இது இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் புதல்வன் புதுமை பெண் திட்டத்தில் 1000 ரூபா போட்டிருக்காங்க. இது யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா தமிழ் புதல்வன் அப்படிங்கிறது படிக்கக்கூடிய ஸ்கூல் பாய்ஸுக்கு. இதே வந்து புதுமை பெண் திட்டம் அப்படிங்கிறது கேர்ள்ஸுக்கு. அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்க்குலாம் என்ன பண்ணியிருக்காங்க, காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்க்குலாம் வந்து பார்த்திங்கன்னா மாதம் கொடுத்துட்டு இருந்தாங்க. அந்த 1000 ரூபாவை நேற்றே போட்டாங்க. அதுவும் வந்து உங்கள் குடும்பத்தில் யாராவது வாங்குறவங்களா இருந்தால் செக் பண்ணிக்கோங்க. கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்கிற பிள்ளை பசங்களுக்கு கிடைக்கும். அதனால் அவங்களுக்கு வந்துருச்சான்னு பார்த்துக்கோங்க. அவங்களுக்கு பெரும்பாலும் எல்லாருக்கும் வந்ததாக தான் சொல்கிறாங்க. இந்த மகளிர் உரிமை தொகை தான் நிறைய பேருக்கு வரலைன்னு சொல்லிட்டு இருக்காங்க. பொறுத்திருந்து பார்க்கலாம். கொஞ்சம் நேரத்தில் கூட ஈவினிங் நேரத்தில் நைட் நேரத்தில் கூட நமக்கு அப்டேட் ஆகிறக்கு வாய்ப்பு இருக்குது. நீங்கள் வந்து வரலைன்னு சொல்லிட்டு வருத்தம்லாம் பட வேண்டாம். உங்களுக்கு வரலைன்னா நிறைய பேருக்கு வராமல் இருக்குது. எல்லாருக்குமே ஸ்டெப்ஸ் எடுக்கும்போது உங்களுக்கு ஸ்டெப்ஸ் எடுப்பாங்க. அதனால் நீங்கள் வந்து பேங்க் அக்கௌண்ட்டில் செக் பண்ணி வச்சுக்கோங்க, பேலன்ஸ் செக் பண்ணி வச்சுக்கோங்க. அது மட்டும் போதும்.